ஒரு டோர்னமெண்ட் ஸ்டாண்டிங்ஸ் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுவது, பிளேயர்ஸ் ஆட் பண்ணுவது, டீம்ஸ் உருவாக்குவது, இதுல எப்படி நம்ம டீம் ரேங்க், பிளேயர் ரேட்டிங் எடுத்துட்டு வரது அப்படிங்கறத பாப்போம். மற்றும் மேட்ச் நடத்தி ரிசல்ட்ஸ் அப்டேட் பண்ணுவது, ஆல்சோ லைவ் ஓவர்லே பேஜ் எப்படி நாம கிரியேட் பண்றதுன்னு பாப்போம். முதல்ல இந்த ஆப் GamePulse வெப்சைட்ல போய் ஸ்டார்ட் ஃப்ரீ ட்ரையல் லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணிய பிறகு உங்களுக்கு இமெயில் வெரிஃபிகேஷன் லிங்க் வரும். அதை வெரிஃபை பண்ணிட்டு லாகின் பண்ணீங்கன்னா நீங்க லேண்டிங் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகுவீங்க. இப்போ கிரியேட் டோர்னமெண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. அதுக்குள்ள டோர்னமெண்ட் நேம், டிஸ்கிரிப்ஷன், கேம் டேக் இவையெல்லாம் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் மோட், சோலோ ஆர் ஸ்குவாட் செலக்ட் பண்ணுங்க. எத்தனை மேட்சஸ் நடக்கணும்னு செட் பண்ணுங்க. பின்னாடி ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் இதெல்லாம் செட் பண்ணிட்டு கிரியேட் கொடுத்தா உங்க டோர்னமெண்ட் ரெடி ஆகிரும். இனிஷியலி எந்த பிளேயர்ஸையும் இருக்காது. பிளேயர்ஸ் டேஷ்போர்ட் போங்க. பிளேயர்ஸ் ஆட் பண்ண 2 வேஸ் இருக்கு. மேனுவல் என்ட்ரி ஆர் என்ட்ரி, எக்ஸெல் ஃபைல் இம்போர்ட். இம்போர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஆல்ரெடி இருக்கும் எக்ஸெல் ஃபைல் அப்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் டேட்டா வெரிஃபை பண்ணுங்க, கன்ஃபர்ம் இம்போர்ட் கொடுக்குங்க. அப்போ எல்லா பிளேயர்ஸையும் ஆட்டோமேட்டிக்கா டேஷ்போர்டில் சேவ் ஆகிடும். இப்போ டோர்னமெண்ட்டுக்கு போயிட்டு செலக்ட் பிளேயர்ஸ் அல்லது ஆட் பிளேயர்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி சேவ் பண்ண பிளேயர்ஸா இங்க லிங்க் பண்ணிக்கலாம். ஆர் மேலும் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கும். அதை ஷேர் பண்ணினா பிளேயர்ஸ் தங்களாலேயே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அவர்கள் டீடைல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம்ல ஆட் ஆகும். டீம் கிரியேட் பண்ண ஒரு ஸ்லாட் செலக்ட் பண்ணுங்க. டீம் நேம் என்டர் பண்ணுங்க. ஸ்குவாட் மோடுனா 4 பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணணும். கூடவே ஆப்ஷனல் சப்ஸ்டிடியூட் பிளேயர்ஸ் ஆட் பண்ணலாம். இதே மாதிரி மல்டிபிள் டீம்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஒவ்வொரு டீமையும் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. கிரியேட் மேட்ச் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒரு மேட்ச் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகும். மேப் டீடைல்ஸ் வேண்டும்னா ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் கிளிக் பண்ணுங்க. எடிட் ரிசல்ட் செக்ஷன்ல டீம் பொசிஷன்ஸ், பிளேயர் ஸ்டாட்ஸ் ஃபில் பண்ணணும். ஒரு பிளேயர் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா அதை மார்க் பண்ணலாம். ஒரு டீம் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா அந்த பொசிஷன் ஸ்கிப் பண்ணலாம். அனைத்து டேட்டா ஃபில் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு சேவ் அல்லது கம்ப்ளீட் மேட்ச் கொடுக்குங்க. சேவ் பண்ணின உடனே பாயிண்ட்ஸ், ரேங்கிங்ஸ், டாட், ஸ்கோர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆகும். நீங்க மேட்ச் வியூ பண்ணும்போது டீம் பொசிஷன்ஸ், பாயிண்ட்ஸ் எல்லாமே கிளியரா தெரியும். சேஞ்சஸ் வேணும்னா எடிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணலாம். இதுதான் இந்த ஆப்ல டோர்னமெண்ட் மேனேஜ் பண்ணும் ஃபுல் ப்ராசஸ். அடுத்து நாம் ஸ்டாண்டிங் பேஜுக்கு வருவோம். ஸ்டாண்டிங்கை கிளிக் செய்தவுடன் டீம் ரேங்கிங், பொசிஷன் வைஸ் டீடைல்ஸ் உங்களுக்கு தெளிவாக காட்டப்படும். மேலும் பிளேயர் ரேங்கிங்ஸையும் இங்கே பார்க்கலாம். ஒவ்வொரு டீமுக்கும் எத்தனை ஃபினிஷஸ், என்ன பொசிஷன், மொத்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதேபோல் பிளேயர்ஸ்க்கு
எத்தனை மேட்சஸ் ஆடியிருக்காங்க, எத்தனை ஃபினிஷஸ் செய்திருக்காங்க, எல்லா விவரங்களும் கிடைக்கும். இப்போது நான் ஒரு சிறிய மாற்றம் செய்கிறேன். ஒரு டீமுக்கு பொசிஷன் 1 கொடுத்து வின்னராக மாற்றுகிறேன். அதற்காக மேட்சை எடிட் செய்து அப்டேட் செய்கிறேன். பிறகு ஸ்டாண்டிங் பேஜ்ல சென்று பார்க்கலாம். வின்னரான டீமுக்கு பக்கத்தில் ஸ்டார் காட்டப்படும், பொசிஷன் மற்றும் பாயிண்ட்ஸ் அப்டேட் ஆகும். இப்போது லேஅவுட் அல்லது ஸ்கோரிங்கை மாற்றலாம். ஏற்கனவே உள்ள ஸ்கோரிங் சிஸ்டம்ல சிறிய மாற்றங்கள் செய்யலாம் அல்லது முழு லேஅவுட்டை மாற்றலாம். உதாரணமாக நான் லேஅவுட் 2ஐ தேர்வு செய்கிறேன். ஸ்டாண்டிங் பேஜ்ல புதிய லேஅவுட் அப்ளை ஆகும். இங்கே பிளேயர் ரேட்டிங்ஸ், டீம் ரேட்டிங்ஸ் பார்க்கலாம். மேலும் காப்பி லிங்க் ஆப்ஷன் இருக்கும். இந்த லிங்கை பப்ளிக்கா ஷேர் செய்யலாம். பிளேயர்ஸ் டைரக்டா ஆக்சஸ் செய்யலாம். நீங்கள் சோஷியல் லிங்க் சேர்த்தால் அது பப்ளிக் பேஜ்ல காட்டப்படும். உங்களுக்கு எளிதாக தொடர்பு கொள்ளலாம். வேறு வேறு லேஅவுட்ஸ் ட்ரை செய்யலாம். இது லேஅவுட் 3, ஒரு சிம்பிள் லேஅவுட். உங்களுக்கு பிடித்த லேஅவுட்டை செலக்ட் செய்து பயன்படுத்தலாம். ஒவ்வொரு டோர்னமெண்ட்டுக்கும் தனி லேஅவுட் ஃபிக்ஸ் செய்யலாம். இப்போது நான் ஸ்கோரிங் மாற்றுகிறேன். ஃபர்ஸ்ட் பொசிஷன் டீமுக்கு 20 பாயிண்ட் கொடுக்கிறேன். இதுபோல் ஒவ்வொரு பொசிஷனுக்கும் பாயிண்ட் மாற்றலாம். ஸ்டாண்டிங் பேஜ்ல அது ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகும். அடுத்து லைவ் சிஸ்டம் எப்படி வேலை செய்கிறது என்று பார்ப்போம். மேட்ச் ஸ்டார்ட் செய்யும் போது லைவ் அப்டேட் ஆப்ஷன் வரும். அதை கிளிக் செய்தால் லைவ் பேஜ்க்கு செல்லலாம். இந்த லைவ் பேஜ்ல பிளேயர் எலிமினேஷன் ஸ்டேட்டஸ், டீம் ஸ்டேட்டஸ், அலைவ் எலிமினேட்டட், கரண்ட் பொசிஷன்ஸ் எல்லாம் அப்டேட் செய்யலாம். லைவ் பேஜ்ல காப்பி ஓவர்லே URL இருக்கும். அதை காப்பி செய்து புதிய டேப்ல ஓபன் செய்து பார்க்கலாம். லைவ் அப்டேட்ஸ் ஓவர்லே பேஜ்ல ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகும். ஸ்ட்ரீமர்ஸ் இந்த ஓவர்லே URL-ஐ OBS போன்ற சாஃப்ட்வேர்ல பயன்படுத்தி லைவ் மேட்ச் ஸ்டேட்டஸை ஸ்க்ரீன்ல காட்டலாம். ஓவர்லேல கரண்ட் மேட்ச் ஃபினிஷஸ், டோர்னமெண்ட் டோட்டல் பாயிண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகும். ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் அடிப்படையில் ரேங்கிங் காட்டப்படும். அனைத்து டேட்டாயும் ஃபில் செய்த பிறகு ஃபைனல் ரிசல்ட் பேஜ்க்கு செல்லுங்கள். மேட்சை சேவ் செய்யுங்கள். முக்கியம், சேவ் செய்தால் மட்டுமே மேட்ச் கம்ப்ளீட் ஆகும். இதன் மூலம் ஸ்டாண்டிங் சிஸ்டம், லேஅவுட் மாற்றங்கள், லைவ் டிராக்கிங், ஸ்ட்ரீமிங் ஓவர்லே எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டோம்.